இது ஒரு ஸ்டேஜ். பெட்டர்னா அதை விட பரவாயில்ல. பெஸ்ட்னாக்கா அதை விட ரொம்ப நல்லா, இன்னும் நல்லா இருக்கு. சிறந்த, மிகச்சிறந்த, மிக மிகச் சிறந்தன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வருவது. அதே மாதிரி மோசமா இருக்கிறது பேடு. ஒர்ஸ், அதை விட மோசம், இன்னும் ரொம்ப மோசம். ரொம்ப 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 மோசம். worst. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா இது. ஸோ பொதுவா இந்த 2வது ஸ்டேஜுக்கு வர்றப்ப இந்த வார்த்தை தேன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இதை காட்டிலும் அது பெட்டரா இருக்கு, அதை காட்டிலும் இது பெட்டரா இருக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன்னு வர்றப்ப ஈஸியா நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேஜ் 2ல இருக்கீங்க. 2 விஷயத்த டைரக்டா கம்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். 2 விஷயத்த டைரக்டா பண்றப்ப ஸ்டேஜ் நம்பர் 2ல தேனுங்கிற வார்த்தை வரும். கம்ப்ளீட்டா என்டையர் செட் எடுத்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் worst அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா அது தேல வரும். இது நார்மலாவே இருக்கும். ஸோ இது என்னங்கிறது நம்ம ஓவராலா அதை பார்க்கலாம். பட் இதுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம கான்டெக்ட்ல போட்டு எக்ஸாம்பிளோட அதை பேசி பழகி எழுதி படிச்சு பழகினோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தட்ஸ் வாட் we are going to do today. Let's do it. All right, here you go. புவனேஸ்வரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. You are dash me. You are older than me. ஸோ எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? யாரையும் கம்பேர் பண்றாங்க? என்னை விட நீ ரொம்ப ஸோ என்னை விட நீ ரொம்ப ஓல்டர். யூவையும் மீயும் கம்பேர் பண்றாங்க இல்லையா? யூவையும் மீயும். இப்ப சொல்லுங்க, இதுல யாரு ஓல்டர்? யூவா மீயா? சொல்லுங்க. மீ சார். You are older than you பெருசா? sir. you sir. You தான் older, right? So older. Yes sir. You are older. So older brother, older sister. இப்ப யூஎஸ் பொறுத்தவரை ஓல்டர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. யூகேல ஓல்டர் யூஸ் பண்ணுவாங்க, எல்டர் யூஸ் பண்ணுவாங்க. இஸ் மை எல்டர் பிரதர்பாங்க இந்தியால, யூகேல. நோட் பண்ணிக்கங்க. இஸ் மை எல்டர் பிரதர். எனக்கு அண்ணன் அவரு அப்படிம்பாங்க. இஸ் எல்டர் பிரதர். ஆனா ஓகே, யூஎஸ்ஏல என்ன பண்ணுவாங்கன்னா இஸ் மை ஓல்டர் பிரதர்பாங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு ரெண்டுமே சரிதான், அது கரெக்டா தெரியணும். இஸ் மை ஓல்டர் பிரதர், ஓல்டர் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல யூஸ் பண்ற பிரயோகம். எல்டர் யூகே, இந்தியால நம்ம எல்டர் பிரதர். ஸோ அது பார்த்துக்கீங்க. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட் பார்ட் ஆஃப் இட். Now, number 2, Sumati ma'am, number 2. New York is dirtier than Paris. ரொம்ப சிம்பிள். dirtier than, இந்த தி இதெல்லாம் பார்த்தீங்க தெரியும், சூப்பர்லேட்டிவ்ல வரும். dirtier than, THEN போடக்கூடாது, than. ஸோ நியூயார்க் இஸ் dirtier than பாரிஸ். அப்ப எது சுத்தமா இருக்குது? நியூயார்க் சுத்தமா இருக்கா, பாரிஸ் சுத்தமா இருக்கா? நியூயார்க் இஸ் dirtier than Paris. பாரிஸை விட நியூயார்க் தான் சார் இதுவா இருக்குன்றாங்க. பாரிஸை விட நியூயார்க் எப்படி இருக்கு? டர்ட்டியா இருக்குன்றாங்க. அப்ப பாரிஸ் தான் கிளீனா இருக்கும். பாரிஸ் தான் கிளீனா இருக்கும். வெரி குட், வெரி குட். நம்பர் 3, அபிராம். பிராக்ங்கிறது செக்கோஸ்லோவேக்கியால உள்ள ஒரு இடம், ஒரு ஊரு. Yes sir. Yes. Prague is one of the most beautiful cities in Europe. இந்த தேன் வந்திருக்கு சூப்பர்லேட்டிவ். எல்லா யூரோப்ல உள்ள எல்லா சிட்டிஸ்லயும் இந்த சில சிட்டிஸ் தான் ரொம்ப நல்லா அழகா இருக்கும். அந்த சில இதுல இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டிஸ். ஸோ ஒன் ஆஃப் த மோர் பியூட்டிஃபுல் சிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டிஸ் 3க்கு வெரி குட். நம்பர் 4 ஒரு முக்கியமானது. இதுல நிறைய விஷயம் நம்ம பேசலாம். ஈஸ்வரன் சார், நம்பர் 4 சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆல் ரைட்.
ஈஸ்வரன் சார் பேச முடியலன்னா பரவாயில்ல. அவங்க புது சுமதி மேம் வந்திருக்காங்க. 4 கொஸ்டின் நம்பர் 4 ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரைட். நம்ம டைம் ரொம்ப முக்கியம். இங்க வந்து லேட் ஆகுதுன்னா நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம புவனேஸ்வரி கொஸ்டின் நம்பர் 4. How many children have they got? இன்னொரு வாட்டி படிங்க. How many children have they got? எதுக்கு சில்ட்ரன்ஸ் நீங்க? Sorry, sir. எதுக்கு அது How many children? இல்லாதப்பயே நம்ம உருவாக்குறோமே. இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ஐயோ, why do you want to say that? Why do you want to, how many அது வச்சவங்க இது பண்ணிடுவாங்க. நீங்க இன்டர்வியூல போய் வாயை ஓபன் பண்றப்பே சில்ட்ரன்ஸ்ல போச்சு, முடிஞ்சது. how many children? சைல்டு தான் சில்ட்ரனா மாறுது. அப்புறம் அவங்க தெளிவா how many children கொடுக்குறப்ப எதுக்கு எஸ் சேர்க்குறீங்க? எதுக்கு சேர்க்கிறோம் எஸ்ன்னு புரியலையே. இன்னொரு வாட்டி ஆன்சர் பண்ணுங்க புவனேஸ்வரி. 4 how many children? How many children have they got? அவ்வளவுதான். நீங்க எப்பயும் சில்ட்ரன்ஸ் சொன்னா நினைப்பு வச்சுங்க. அப்போஸ்ட்ரோபி எஸ் எல்லாம் வரலாம். அதை நான் அன்னைக்கு தெளிவா போட்டு கொடுத்தேன். சரி, எப்போ அப்போஸ்ட்ரோபி வரும், எப்போ வராது, எப்போ எஸ் வரும், எப்போ எஸ் வராது. how many children have they got? Very good. இந்த தேக்கு பதில் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பீங்க? இந்த தே இருக்கு. மை பேரண்ட்ஸ், யுவர் பேரண்ட்ஸ் சொல்லுங்க. தேக்கு பதில் how many children dash your parents dash, எப்படி ஒரு ஆன்சர்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. how many children dash your parents dash? Has they got? Has your parents got? சொல்லுனே, your parents சொல்லுனே. Do your parents? தேக்கு பதில் have your parents ஃபுல்லா படிச்சு கேட்டுங்க. how many children? சுமதி மேம் படிச்சு காட்டுங்க. நம்பர் 4 your parents வச்சு. How many Sir, how children? many children do your parents? அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். சார் என்ன புரியல சார், என்ன கேக்குறீங்க? தேக்கு பதில் your parents போடுங்க, படிச்சு காட்டுங்க. How many children? சில்ட்ரன்ஸ் வருது. என்ன சார்? இன்னொரு வாட்டி படிங்க. How many children does your parents have? எப்படி வரும்? your parentsல வந்திருக்கு. பேரண்ட்னு சொல்றீங்க, பேரண்ட்ஸ்ல வந்திருக்கு. Do sir, do your parents have? இல்லையே, நான் வந்து கெட் யூஸ் பண்ணுமே. கெட் யூஸ் பண்ணாம நீங்க பண்ண முடியாது. Oh, how many parents? How many children? கெட்ங்கிற verb யூஸ் பண்ணனும். தேவ தூக்கிட்டு your parents போட சொன்னா ரொம்ப சிம்பிள் தானே. ரொம்ப சிம்பிள் தானே. என்ன அபிராமி மேம், ஈஸி தானே. நான் சொன்னது இல்ல, தேக்கு பதில் your parents போடுறேன், அவ்வளவுதான். How many children have your parents get? have your parents அப்புறம் கெட் எப்படி வரும்? Have your parents got, sir, got. அவ்வளவுதான். how many children have your parents got? இந்த தேக்கு பதில் your parents போட சொன்னேன். ரெண்டுமே தேக்கு பதில் ரெண்டு ஒண்ணா தானே வரும். ஏன் இப்ப சொல்லுங்க சுமதி மேம். how many children dash your mother dash? How many children dash your mother? தேக்கு பதில் your mother போட சொன்னேன், எப்படி மாறும்? How many children have your mother got? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. how many children dash போட்டு your mother னு போட்டு dash போடுறேன். How many children has your mother got? எழுதிக்கிங்க. இதுக்காக சொன்னது. எனக்கு இதை கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டா போதும். இதுல தடுமாற்றம் வர்றதுக்கு வேலையே இல்லை. மூணுமே எழுதிக்கிங்க. இது அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணுங்கிறதுக்கு தான் கேட்கிறேன். ஏன்னா நம்ம போய் ஒரு இன்டர்வியூல நம்ம கரெக்டா ஹேவ் ஹேஸ் டு டஸ் யூஸ் பண்ணலனாலே அவங்க அதுல வந்து சரியா பண்ணல அப்படின்னு அர்த்தம். how many children has your mother got? இப்ப how many children has your father got? how many children have your parents got? அப்படி அப்ப வந்து your parentsங்கிறப்ப ரெண்டு பேரை சொல்றோம். அப்ப தேவா இருக்கு. your motherங்கிறப்ப ஷீயா மாறிடுது. your fatherங்கிறப்ப அது ஹீயா மாறிடுது. ஹேவுக்கு அப்புறம் கெட் வராது. ஸோ ஹேவுக்கு அப்புறம் காட். இந்த காட்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ்ல கெட் காட் காட்டுமாங்க. அந்த தேர்ட் காட்டை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க பிரிட்டிஷ் ஸ்டைல்ல. கெட் காட் காட்டுன்னு போட்டிருந்தாலும் காட்டுன்னு இருந்தாலும் அது கரெக்டா இருக்கும். ஸோ அந்த அந்த பேசிக் இது வந்து நமக்கு தெரியும். ஆல்ரைட். புவனேஸ்வரி நம்பர் 5. A country is quieter than a city. இப்ப சொல்லுங்க, கண்ட்ரினா இங்க என்ன அர்த்தம் புவனேஸ்வரி? Country.
புவனேஸ்வரி ட்ரை பண்ணுங்க. சிட்டியை விட கண்ட்ரி வந்து கண்ட்ரினா இங்க என்ன சின்னதா இருக்கு. அர்த்தம் வேணும் எனக்கு வேணும் Sir, புவனேஸ்வரி. sir, village, village, sir. கண்ட்ரினா வில்லேஜ்னு அர்த்தம். அதுக்காக தான் கேட்டேன் புவனேஸ்வரி. ஏன்னா நிறைய பேர் ஓகே சார். நாடுங்கிறது வேற இடத்துல வரும். இந்த இடத்துல வில்லேஜ் நோட் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ் நோட் இட் டவுன். அவங்க இந்த அமெரிக்கன் கிளைண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப அவங்க கண்ட்ரின்னு யூஸ் பண்றப்ப நாட்டை சொல்றாங்களா இதை நீங்க படிச்சு பார்த்தா தான் தெரியும். கண்ட்ரின்னா சில இடத்துல வில்லேஜ்னு மீனிங், கண்ட்ரினா சில இடத்துல நேஷன் மீனிங். நம்ம கண்ட்ரியை வந்து நேஷன்ங்கிற மீனிங்ல தான் இந்தியால பேசுவோம், அவங்க ரெண்டுத்துலயும் பேசுவாங்க. நம்ம வில்லேஜ்ன்ட்டு போயிடுவோம், ஹேம்லெட்னு சொல்லுவோம், வில்லேஜ்னு சொல்லுவோம், குக்கிராமம்னு சொல்லுவோம். ஆனா கண்ட்ரின்னு யூஸ் பண்ண மாட்டோம். இது புரியுதுங்களா புவனேஸ்வரி? இது புரியுதா? எஸ் சார். இது நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஐடி இதுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க அந்த யூஸ் பண்றப்ப கண்ட்ரியை நாடுன்னு யூஸ் பண்றாங்களா வில்லேஜ்னு யூஸ் பண்றாங்களான்னு பாத்துக்கிறோம். நோட் இட் டவுன். வில் கோ ஹியர். ஆன்சர் பண்ணுங்க போது. கண்ட்ரி இஸ் குவைட்டர். A country is quieter than a city. வெரி குட், வெரி குட், சூப்பர், குட் ஜாப், ரைட், குட் ஜாப். சுமதி மேம் 6. The house is 50 meters from the sea. From the sea, ரொம்ப முக்கியம். From the sea, from the sea. நம்ம கடல்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவுல தான் வீடே இருக்குது. ஹவுஸ் இஸ் 50 மீட்டர்ஸ் ஃப்ரம் த சி. வெரி குட். 6 வந்துச்சு. நிறைய பேர் 2 எல்லாம் போட்டு தமிழ் படுத்தி 2 போட பார்ப்போம். 50 மீட்டர்ஸ் டு த சீன்னு அப்படி சொல்ல முடியாது. டிஸ்டன்ஸ் வச்சு எது டெஸ்டினேஷனோ அங்கேயிருந்து இழுத்துட்டு வந்து தான் பண்ணுவாங்க. ஸோ பை எல்லாம் சொல்ல முடியாது. பை வந்து பக்கத்துல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நெருக்கமா இருக்கு தோராயமா 50 மீட்டர்னு கான்கிரீட்டா சொல்றப்ப பை வராது. ஃபார் வந்து சம்பந்தமே இல்லைங்க. ஸோ ஆன்சர் வந்து டிஎஸ் இன் டாக். நோட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். த ஹவுஸ் இஸ் 50 மீட்டர்ஸ் ஃப்ரம் த சி. நான் எக்ஸல் அனுப்புனாலும் இந்த பிடிஎஃப் அனுப்புனாலும் நீங்க எழுதிக்கணும். எழுதுறத வச்சு படிக்கிறப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இம்மர்ஸ் ஆகும். பார்த்துக்கணும். 7. ஈஸ்வரன் சார் 7. ஓ, டிராவல் பண்றாரு. ஓகே, பார்த்துக்கிங்க எப்படி இருக்கு. புதுசுமதி மேம், you Yes, can sir. talk. Sumati, yes, go with number 7. He spends his time on the bank of the river. Very good. On the banks of the river. எதுக்கு எஸ் விட்டீங்க? Banks of the river. Yes, sir. Yes, sir. எஸ் எதுக்கு விட்டீங்க? He spends his time on the banks of the river. அவ்வளவுதான். ரீட் பண்றப்ப பயங்கர கான்சியஸா இருக்கணும். அது ஃபுல் ஃபோக்கஸ். அது எஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. எஸ் விட்டாலும் சரி, விடாம விட்டாலும் சரி, அது என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணும். இப்ப ஈ ஸ்பென்ஸ்க்கு பதில் ஸ்பெண்ட்னு படிச்சா போச்சு இல்லைங்களா? ஹீ ஸ்பென்ஸ் தான் கரெக்ட். ஹீ ஸ்பெண்ட்னு ஒரு இங்கிலீஷ் இல்ல, அதே மாதிரி தான் அது. ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். 2 பேங்க் இருக்கு. சோ பேங்க்னா புவனேஸ்வரி, பேங்க்னா என்ன மீனிங் புவனேஸ்வரி? Sir, river ஓட கரை பகுதி. ஆற்றங்கரை. ஓ, ஒன்னு வந்து கரை, இன்னொன்னு பேங்க்குக்கு. சோ 2 மீனிங் இருக்கு. இந்த இது வந்து ஆத்தங்கரை. வெரி நைஸ். இன்னொன்னு என்ன? இன்னும் ரொம்ப ஈஸி தமிழ்ல. வங்கி, பேங்க், வங்கி, வங்கி, அவ்வளவுதான். சோ இந்த 2 வார்த்தை இருக்கு பாரு. சூப்பர். On the banks of the river. On the banks. The banks. The determiner வருது. On the banks. Super. Super. Very nice. Number 8, Abraham. She came out of the garage. கராஜ்ங்கிறது யூகே. யூஎஸ்ல எப்படி படிப்பாங்க இத? Garage. கராஜ், கராஜ். சோ அது மட்டும் பாத்துக்கணும். கேரேஜ், கராஜ். இந்தியாலயும் யூகேலயும் கராஜ், 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 கராஜ் பாங்க யூஎஸ்ல. அதனால மூவிஸ்ல எல்லாம் கராஜ்னு வர்றப்ப கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். கேரேஜ் தான் அப்படி சொல்றாங்க. அவுட் ஆஃப் த கேரேஜ். சூப்பர், சூப்பர். 9. புவனேஸ்வரி 9. He jumped into the lake. அவ்வளவுதான். இன்டு த லேக் ஞாபகம் வச்சுங்க. ஒரே வார்த்தை. இன்டூன்னு 2ஆ இந்தியால போடுவோம் நிறைய வாட்டி. இன்டூன்னு ஒரே வார்த்தையில எழுதாம எழுதுவோம். அப்படி எழுதிடக்கூடாது. ஒரே வார்த்தையா எழுதணும். இன்டூ. He jumped into the lake. He jumped into the lake. சூப்பர். எழுதிக்கிங்க. எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எழுதிக்கிங்க. நம்பர் 10 ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். சொல்லுங்க சுமதி மேம். நம்பர் 10. He walked up the hill. இன்னொரு வாட்டி. He walked up the hill. Yes, he walked up the hill.
The hill, he walked up the hill. Hill மேல ஏறி போய் நடந்து ஏறி மேல போனாரு. சூப்பர். He walked up the hill. குயிக்கா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் புதுசுமதி மேம் நம்பர் 11. A country is cheaper than a city. Yeah, than a city. பொதுவா சொல்றாங்க than போடாம ஏன் போடணும். இங்க கண்ட்ரி இஸ் சீப்பர் தான். இந்த இடத்துல கண்ட்ரிங்கிறது கிராமத்தை தான் குறிக்குது. இது நாட்டை குறிக்கவில்லை, கிராமத்தை தான் குறிக்குது. கண்ட்ரி நீங்க அந்த கான்டெக்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம். சூப்பர். 12 அபிராமி மேம். A city is the most exciting than the country. Oh, than More exciting. More exciting than the country. அது பாத்துக்கணும். The more exciting. அந்த than இருக்கிறதுனால நம்ம ரெண்டு டாஷ்க்கு ரெண்டு சைடும் பாத்துக்கலாம். A city is more exciting than the country. A city is more exciting than the country. Super. நோட் பண்ணிக்கணும். மிஸ் அபிராமி மேம், இந்த ரேர் ஸ்லிப் ஆயிடக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துல. Yes, sir. Okay. The more is more exciting. Right. எக்ஸாம்பிள் தானுக்கு பதில் தன் கொடுப்பாங்க. நிறைய சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம தெளிவா இருந்த சிட்டி இஸ் மோர் எக்ஸைட்டிங் than the country. சூப்பர். சுமதி மேம் 13. Your class is noisiest than my class. இன்னொரு வாட்டி. Sir, your class is noisier than my class. அப்படி சொன்னா போதும். சி தான் கரெக்ட். யுவர் கிளாஸ் மோர் நாய்ஸ் சொல்ல வேண்டாம். ஏன்னா நாய்ஸ் ஒரே சிலபிள் தான். மோர் நாய்ஸ் பொதுவா யூஸ் பண்ண மாட்டாங்க. நாய்ஸியர் தான். நாய்ஸியஸ்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது. இப்போ நான் அப்படி ஒரு வார்த்தை கேட்ட மாதிரி தெரிஞ்சது. பட் ரொம்ப ஆமா சார், ஃபர்ஸ்ட் அத சொல்லிட்டேன். செகண்ட் தான் நாய்ஸியர் சொன்னேன் சார். ஓகே, நாளையும் பார்த்துட்டு சொல்லிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேன் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. சூப்பர். புவனேஸ்வரி 14. எஸ் புவனேஸ்வரி. Life in a country is as in a city. என்ன பண்ணுவாங்க, எப்படி என்ன பண்ணிருக்காங்க? Life in a country is slower than in a city. அவ்வளவுதான். இது கம்பேரிட்டிவ் தான். நம்பர் ஸ்டேஜ் நம்பர் 2 தான். ஏன்னா கண்ட்ரியும் சிட்டியும் கம்பேர் பண்றாங்க. அதோட வாழ்க்கையை கம்பேர் பண்றாங்க. அப்ப நம்பர் 2 தான் வரும். நம்பர் 2 வர்றப்ப தேன் அங்க இல்ல. அந்த தேனை சேர்த்துக்கணும். சோ ஸ்லோயர் தேன் சிட்டி. பி தான் ஆன்சர். தான் இந்தியன் வருமாங்க சார். தான் ஏன் வருமா? தான் இந்தியன் வருமா? இல்ல, இந்த தேன் இந்தியன் சிட்டி வந்து ஒரு ஃப்ரேஸ் தான். அது நவுன் ஃப்ரேஸ் தான். ஓகே சார். அதனால இன்னும் போடலாம், தப்பு இல்ல. ஆனா தேனை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் முக்கியங்க. ஓகே. தான் பக்கத்துல இன்னும் வருமானது ஒரு டவுட் இருந்துச்சு. அப்ப வரும். அது பண்ணுது. அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன்ல வரும் அது. ஸ்லோவர் சிட்டி. இதுல என்னன்னா பிக்கும் சிக்கும் ஸ்லோவர் மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஓகே சார். லைஃப்னு போட்டாங்க இல்லைங்களா? இங்க அப்ஸ்ட்ராக்ட்ல ஒன்று போட்டாங்க பாருங்க. லைஃப் இன் அ கண்ட்ரி. பாத்தீங்களா என்ன அருமையா வருது பாருங்க. இன் அ கண்ட்ரி இஸ் ஸ்லோவர் தேன் இன் அ சிட்டி. அது parallel, அந்த parallelism மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. குட் கொஸ்டின். நம்பர் 15 அபிராமி மேம். Brain score is faster. என்ன கரெக்டா படிச்சு காட்டுங்க. It's the fastest. Sir, C is the answer, sir. வெரி குட். இன் அவர் டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஜில்லாலேயே நம்ம மாவட்டத்திலேயே அவரோட கார் தான் ஃபாஸ்ட் காரு. பேஸ் கார் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். அது மைண்ட்ல ஃபாஸ்டர்லாம் தோணும். டிஸ்ட்ரிக்ட்லாம் வச்சிருக்காங்களே. Fastest. ஆனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் என்டையர் டிஸ்ட்ரிக்ட்ல அவரோட காரை மட்டும் தான் சொல்றாங்க. வேற எந்த காரை பத்தி அவங்க பேசவே இல்லை. சோ ரெண்டு கம்பேர் பண்றப்ப கம்பேரிட்டிவ் வரும். பட் ஒரே ஒரு காரை பத்தி பேசுறாங்க. என்டையர் டிஸ்ட்ரிக்ட் பத்தி பேசுறாங்க. த ஃபாஸ்டஸ்ட். குட் ஜாப். 15 நோட் பண்ணிக்கணும். பிரெண்ட்ஸ் கார் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் உள்ள கொண்டு போக முடியும். நல்லா பாத்துக்கோங்க. புரிஞ்சா மட்டும்தான். ஃபாஸ்டர் எந்த வகையிலும் போட்டக்கூடாது. மோர் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பியும் டியும் ஸ்ட்ரெயிட்டுமே கிடையாது. ஃபாஸ்ட் இது இல்லை. எனக்கா இது ஒரே ஒரு காரை பத்தி அது எவ்வளவு ஃபாஸ்ட்ங்கிறத பத்தி பேசுறாங்க. சூப்பர் ரிலேட்டிவ்ல தான் இது பண்ணணும். சூப்பர். 16 புதுசுமதி மேம் 16. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
16. Paris is bigger than Madrid. Madrid is Spain capital. Paris is France capital. Of course, it is bigger than Madrid. ரெண்டு சிட்டியை கம்பேர் பண்றாங்க. இந்த உண்மையான நாலேஜ் நமக்கு தெரியலனாலும் இந்த பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு நீங்க வந்து ரெண்டு சிட்டியை கம்பேர் பண்றதுனால பிகர் தேன் தான் வரும். சூப்பர் சூப்பர். 17 சுமதி மேம். Madrid is much cheaper. இந்த மச்னு வர்றப்ப நீங்க வந்து கம்பேரிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். மச் சீப்பர். வேற ஏதோ ஒரு ஊரோட கம்பேர் பண்றாங்க, அந்த ஊரை அவங்க சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. மச்னு வந்துட்டா வேற இன்னொரு இதை கம்பேர் பண்றப்ப இது சீப்பர். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதுல வேற எதுவும் வந்துடக்கூடாது. ஒரே ஒரு ஊர் தான் போட்டிருந்தாலும் கம்பேரிட்டிவ் சென்ஸ்ல மச்னு போடுறாங்க. இந்த மச்சுங்கிறது ஸ்டேஜ் 2க்கு உங்களை அழைச்சிட்டு போகுது. ஸ்டேஜ் 1 3 கிடையாது. சூப்பர். Madrid is much cheaper, much better, much cheaper. இங்க மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மச் பெட்டர் அப்படிம்பாங்க. முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல, அந்த முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. Madrid is much cheaperன்னு முன்னாடி வேற ஏதோ ஒரு சிட்டியை பத்தி மென்ஷன் பண்ணிட்டு மச் சீப்பர்னு சொல்றப்ப ஸ்டேஜ் 2க்கு தான் வருது. பி, ஆன்சர் பி. ஒரே ஒரு ஊர் தான் இருக்கு அப்படின்னு நீங்க டி போட்டுறக்கூடாது, போட முடியாது. பி மட்டும்தான் வரும். ஏன்னா மச் வந்திருக்கு. மச் வந்திருக்கிறதுனால மச் மோர், மச் மோர், மச் மோர், much more than that. So stage 2 Mukiyam, 17 Mukiyam. Okay, 18 Bhubaneswari. Careful. Why did you leave London? You had a better job. எனக்கு தமிழ்ல சொல்லும் Bhubaneswari, இது நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஏன் லண்டனை விட்டு வந்த? You had a Yes, better- Bhubaneswari, சொல்லுங்க பாப்போம். உனக்கு நல்ல ஜாப் இருந்தது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க Bhubaneswari. அதுதான் வேண்டான்னு. அந்த இடம் தான் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கலாம்னு நான் பார்க்கணும். உங்க ஃப்ரெண்டு நீ ஏன் லண்டனை விட்டு வந்த? உனக்கு தான் நல்ல ஜாப் இருந்தது. நல்ல ஜாப் இருந்தது. இப்போ வந்து ஒரு மோசமான ஜாப்ல உட்கார்ந்துருக்கீங்க. எதுக்கு லண்டனை விட்டு வந்த? யூ ஹேட் அ பெட்டர் ஜாப். அங்க சூப்பரான ஜாப் வச்சிருந்த. அதை கம்பேர் பண்றப்ப இப்ப நீ பாக்குற ஜாப் நல்லா இல்ல. இப்ப புரியுதுங்களா எதுக்கு பெட்டர் வருதுன்னு? ஏன்னா பழைய ஜாபையும் புது ஜாபையும் கம்பேர் பண்றாங்க. லண்டன் விட்டு ஏன் வந்தேன்னு சொல்லி பழைய இடத்த அந்த பாஸ்ட்ல நீ வச்சிருந்த ஜாப் நல்ல ஜாப்னு சொல்றாங்க. அதனாலதான் கேட்டேன். புவனேஸ்வரி ஸ்ட்ராங்கா பேசணும், ஸ்ட்ராங்கா பண்ணணும். 19 நீங்களே சொல்லுங்க புவனேஸ்வரி. 19. London has got a lot of parks. லண்டன்ங்கிறது ஒரு சிட்டி. அருமையா பண்ணாங்க. ஹாஸ் காட். இந்த காட் வந்து நம்பர் 2 காட்டா நம்பர் 3 காட்டா புவனேஸ்வரி? இது காட் நம்பர் 2 நம்பர் 3? Number 3, sir. வெரி குட். வெரி. ஏன்னா பின்னாடி தட்ஸ் கோயிங் டு மேட்டர். பிக் விஷன், பிக் திங். அது இந்த கெட்டு காட்டெல்லாம் ஹேவர்ஸ் முன்னாடி போடுவாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. நம்பர் 2 நம்பர் 3 பத்தி தெளிவா தெரியறப்ப தைரியமா சூப்பரா பண்ணாங்க. 19 குட் ஜாப். சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். அப்புறம் 20 கேர்ஃபுல். அவங்களுக்கும் லைப்ரரிக்கும் சம்பந்தம் இருக்குது. Yes, sir. எஸ். Our school has a library, but it doesn't have any computers. பியூட்டிஃபுல். வெரி நைஸ். அவர் ஸ்கூலுங்கிறது இட்ட குறிக்குது. ஈஸிட்டுக்கு ஹேஸ் தான் வரும். ஹேவ் எந்த காரணத்தை முன்னிட்டு வராது. பியூ டியூ ரிமூவ்டு. ஹேஸ். அதே சமயத்துல பட் இட் டசன்ட் ஹேவ். அதே ஹேஸ் ரெண்டா உடைக்கிறாங்க. ரெண்டா உடைச்சு ஸ்பிளிட் பண்ணி டஸ் பிளஸ் ஹேவ்னு கொண்டு வர்றாங்க. அப்புறம் நெகட்டிவ் போட்டு டசன்ட் ஹேவ்னு போடுறாங்க. பிரமாதம். ரொம்ப முக்கியம். 20 நீங்க புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அவர் ஸ்கூல் ஹேஸ் அ லைப்ரரி பட் இட் டசன்ட் ஹேவ் எனி. ஏன்னா எங்க வேணாலும் நீங்க இதை பேசுறப்ப எழுதுறப்ப அப்ளை பண்ணணும். நீங்க காட்டெல்லாம் பிரிக்க முடியாது. கெட்டெல்லாம் நீங்க பிரிக்க கூடாது. ஹேவ பிரிக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல வர்றப்ப நீங்க கரெக்டா பார்க்கணும். ஏன் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியுங்கிறத நம்ம பின்னாடி உள்ள இதுல பார்க்கலாம். வெரி குட். 21 சுமதி மேம். 21. Yes, sir. My parents have got a new stereo. சூப்பர். இதுல பாருங்க எதுக்கு பி வராது? ஏன் பி வராதுங்க சுமதி மேம்? 21 ஈஸியான கொஸ்டின் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கு, இல்லனா இது வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க சார். அவங்க கிட்ட ஒரு நியூ ஸ்டுடியோ கிடைச்சிருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. ஹேவ்னு இயற்கையாவே அமைஞ்சா மை பேரண்ட்ஸ் ஹேவ் 2 hands அப்படின்னு கூட சொல்ல. ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு ரெண்டு கை இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு பாடி ஒரு இயற்கையான. ஹேவ் காட்னா நேத்தி வரையிலும் இல்ல. நேத்தி வாங்கியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா
மை பேரண்ட்ஸ் ஹவ் காட் a new studio. இது புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஹேவ்ங்கிறது ரொம்ப இயற்கையா ஆர்கானிக்கா எப்பொழுதுமே உள்ள ஒரு விஷயம். ஹேவ் காட்டுங்கிறது வாங்குறது. ஓகே ஓகே சார். முந்தா நாள் வரலும் கிடையாது, இன்னைக்கு டிவியே கிடையாது. நேத்தி வாங்கினாங்க, இன்னையில இருந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ். அப்ப அதுதான் ஹேவ்க்கு. ஏன் ஹேவ் போடக்கூடாது? ஹேவ் வந்து கிராமட்டிக்கலா கரெக்ட், தப்பே கிடையாது. ஆனா ஹேவ் காட்டன் வந்தப்ப சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல ஹேவ் காட்டன் தான் பண்ணணும். புவனேஸ்வரி, இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? Yes, sir. ஏன்னா ஹேவ் கூட தப்பு கிடையாது. ஆனா ஹேவ் காட் பெட்டர் ஆன்சர். இந்த பெட்டர் ஆன்சர் கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ற பாருங்க. ஹேவ் இஸ் சார் நாட். இங்க நியூ இல்லனா ஹேவ் போடலாமாங்க சார்? மை பேரண்ட்ஸ் ஹேவ் a நியூ ஸ்டூடியோ, ஹேவ் a ஸ்டூடியோ. பி இல்லைன்னா நீங்க பி கட்டாயமா போடலாம். சூப்பர் கொஸ்டின். பி இல்லைன்னா ஹேவ் போடலாம் கட்டாயமா. என்ன தெரியுங்களா? ஹேவ்னா 10-20 வருஷமா வச்சுட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே வச்சிருக்காங்க. தே ஹேவ் a new studio. ஹேவ் காட் a new studioன்னா நேத்து தான் வாங்கினாங்க, ஓகே. அதுக்கு முன்னாடி இல்ல. சோ ரொம்ப கிளீனா நியூ ஸ்டூடியோன்னு அந்த நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா சுமதி மேம் இந்த வார்த்தை? நியூ. நியூ அதான் நியூ வச்சு தான் சார் கேக்குறேன். நியூன்றதுனால ஹேவ் காட் போடுறோம். அது நியூ இல்லனா ஹேவ் போடலாமா? ஹேவ் வரவே வராது. அப்படி இல்லைன்னாலும் மை பேரண்ட்ஸ் டேஷ் ஸ்டூடியோன்னா ஹேவ் காட்டானா ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு இதுவா தான் இருக்கணும். ஓகே சார். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் தெரியும். ஓகே ஓகே சார். அதுதான் இந்த ஹேவ் காட். சோ நீட்டா அது போடுறது. சூப்பர் சூப்பர். நியூங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இது. வெரி நைஸ், சூப்பர். 22. நானே படிக்கிறேன் சார். நீங்க படிங்க. ஓகே சார். டஸ் யுவர் சிஸ்டர் ஃபியான்ஸ்னு படிக்கணும். ஃபியான்ஸ். சார் ஃபியான்ஸ்னு படிக்கணும். ஃபியான்ஸ் இல்ல. அதான் சார், அது ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். டஸ் யுவர் சிஸ்டர் ஹேவ் யுவர் ஃபியான்ஸ்? தட்ஸ் ஆல். ஹேவ் தான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றாங்க பாருங்க. டஸ் யுவர் சிஸ்டர்னா ஹேஸ் வந்திருக்கணும். ஹேஸ் ரெண்டா உடைச்சு டஸ் பிளஸ் ஹேவ்னு ஸ்ப்ளிட் பண்றாங்க. பண்ணிட்டு டஸ் வெளில எடுக்கிறாங்க. சோ நம்ம ஹேஸ் காட் வராது, ஹேஸ் கெட் எல்லாம் வராது இல்லைங்களா? ஏன்னாக்கா மெயின் வெர்பே ஹேவ் தான். அங்க இந்த ஹேவ் தான் சிஸ்டருக்கா ஹேஸா மாறுது. அந்த ஹேஸ் தான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றப்ப டஸ் பிளஸ் ஹேவா மாறுது. ரைட்டா? ஃபியான்ஸ்ல என்னன்னு புரியுதுங்களா? எஸ் சார். அவங்க கல்யாணம் பண்ணிக்க would be husband. would be சார். இதுல ஒரே ஒரு இது மாதிரி இதை நோட் பண்ணிக்கிங்க. இது அமெரிக்கன் ஃபியான்சின்னு சொல்லக்கூடாதாங்க சார்? ஃபியான்ஸ் தான் சார். அதுதான் சொல்ல வரேன். இப்ப பாருங்க ஃபியான்ஸ். ஓகே, இதுல வந்து எழுதிக்கிங்க. ஃபியான்ஸ்னா would be husband. ஃபியான்ஸ்ல would be wife. ஓகே ஓகே. அதுல கூட அது சில பேர் ஃபைனான்ஸ்ல படிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட்னா ஃபைனான்ஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அதுக்காக ஃபைனான்ஸ் படிக்க கூடாது. ஃபியான்ஸ். எஸ், ஃபியான்ஸ். இது எல்லாமே பிரெஞ்சு வேர்டு. அவங்க அப்பா இது போடுவாங்க, கோட் போடுவாங்க. அங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் வேர்டுல அங்கேருந்து வந்து அங்கேருந்து அடாப்ட் பண்ணிக்கணும். யூஎஸ்ல அதையும் யூஸ் பண்ற ஒரு இது வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். சூப்பர். நல்லா பாக்குறீங்க. Does your sister have a fiance? Very good. 23 Bhubaneswar. I don't have a problem with this exercise. சூப்பர். உண்மையிலே you don't have a problem with this exercise. ஏன்னா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். I don't have a problem. இப்ப பாருங்க, இது வந்து எப்படி have பிரிச்சிருக்காங்க. எது சப்போர்ட்டிங் verb, எது மெயின் verb, எது adverb. புவனேஸ்வரி, I don't have a problem with this exercise. மெயின் verb என்ன, சப்போர்ட்டிங் verb என்ன, adverb என்ன? Do plus have main verb, do supporting verb. adverb என்ன? Adverb வந்து Easy, a problem. இல்லையே, ப்ராப்ளம் நவுன் இல்ல. எக்ஸசைஸ். Not எக்ஸசைஸ் நவுன் இல்ல. not a sir. நாட் தான் எப்பயுமே அது. டூயிங் நாட்டை போட்டு அட்வர்பா மாத்திட்டாங்களா? புரியுதுங்களா? ஐ ஹேவ் a problem. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இந்த எக்ஸசைஸ்ல இருக்குங்கிறத இல்லன்னு மாத்திட்டாங்களா?
எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு. நான் எப்பயுமே நாட்டு என்ன சொல்லியிருக்கேன், அட்வர்ப் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப பெரிய அளவுல யூஸ் ஆகும். ஏன்னா வேர்பை சப்போர்ட் பண்றது தான் அட்வர்ப். எஸ் Bhuvaneswar again 24. Careful. Careful. எல்லாரும் எழுதிக்கணும். இதெல்லாம் வந்து பேச்சுவாக்குல நம்ம பேசுறதுதான் இது எல்லாமே. இதை நீங்க தியரியாலாம் பார்க்க வேண்டாம். ஸ்பீக்கிங் பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷனா பார்க்கணும். ஏன்னா அந்த கான்வர்சேஷன்ல தப்பு இல்லாம பேசணும். நீங்க புவனேஸ்வர் இருக்கீங்களா? படிச்சு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் டேஷோட படிச்சு காட்டுங்க. டைம் முக்கியம். 40 minutes தான் இருக்கு. நான் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஃபுல் இதை. ஓகே Abhiram, ma'am, go with that. 24 is a technical issue. Do you have any problem? Yeah, Do you sorry, have sir. any Do you have problem? any homework? Any homework? அது முக்கியம். நிறைய பேர் ஏன் போட்டுருவாங்க. ஏன்லாம் போடக்கூடாது. Do you have any homework? Homework இருக்கான்னு கேட்குற மாதிரி நார்மலா ஏன் போட்டுக்கூடாது. Do you have any problem? Homework. Very good. Very good. Super. நோட் பண்ணிக்கிங்க. Right. 25. Abhiram, ma'am, 25. I have got more pencils than you. I have got more pencils than you. தான் வந்திருக்கு. கிளீனா யோசிக்கலாம். I have got more pencils அப்படின்னு யூவையும் ஐயும் கம்பேர் பண்றாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. You can go with it. I have got more pencils than you. Super. 26. Sumati ma'am. The plaza is the cheapest hotel. Is the cheapest hotel. தான் வந்திருக்கு. Superlative. இருக்கிறதுலே cheapest hotel. மேல have gotல பாருங்க. have அப்புறம் got, third got, second got எல்லாம் very good. Super. Very nice. 27 Sumati ma'am. Claridge. Claridge is the oldest hotel. It's the oldest hotel. ரொம்ப ஈஸி. தான் வந்திருக்கிறதுனால நீங்க சூப்பர்லேட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். அதனால இது ரொம்ப கஷ்டமா இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் போறேன். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம். 28. புவனேஸ்வரி சொல்ல முடியுமா? The plaza have got a swimming pool. இன்னொரு வாட்டி. The plaza have got a swimming pool. இப்படி ஒரு தப்பு பண்ணோம். ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணோம்? பிளாஸ் Has got it. ஒரு ஹோட்டல் Has got it. ஒரே ஒரு ஹோட்டல் தான் சொல்லியிருக்காங்க. The plaza has got a swimming pool. ஏன் தப்பு பண்ணோம்? என்ன மைண்ட்ல என்ன ஓடிச்சு ஹேவ் வர்றதுக்கு? இல்ல என்ன எங்க தப்பு வருதுன்னு தெரியும். இது மாதிரி மெயின் தப்பு பண்ணக்கூடாது. பாருங்க இந்த டஸ்ஸிங் ஹேவிங் கூட்டினா ஹேஸ் வரும். வெறும் ஹேஸ் ஸ்விம்மிங் பூல் அதை கம்பேர் பண்றப்ப ஹேஸ் காட் தான் பெட்டர். நீங்க நிறைய யோசிச்சு பண்ணிருக்கணுமே இதை. அதை விட்டுட்டு இந்த ஹேவ் பிடிச்சிட்டோமே. பேசிக்கா தப்பு பண்ணிட்டோமே. அட்வான்ஸ்டா தப்பு பண்ணா கூட ஒத்துருக்கலாம். டஸ் ஆகுன்னு என்கிட்ட கூட கேட்டிருக்கலாம். டஸ் ஆக கூட கரெக்டா இருக்குது சார், ஏன் வரலன்னு. டஸ் ஆகுனா உறுதியா ஸ்விம்மிங் பூல் இருக்கணும்னு அது வச்சிருக்கு. அவ்வளவுதானே தவிர அதுக்குள்ள எப்ப வேணாலும் அவங்க க்ளோஸ் பண்ணலாம். வைக்காமலும் இருக்கலாம், வச்சிருக்கலாம். ஆனா ப்ரொவிஷன் இருக்கு. ஹேஸ் காட்ல அந்த இப்ப பிளாசால ஒரு ஸ்விம்மிங் பூல் கொண்டு வந்திருக்காங்க. 4 ஸ்டாரா 5 ஸ்டாரா மாத்திருக்காங்க. அந்த 5 ஸ்டாரா மாத்துறப்ப அந்த பூலை ஆட் பண்ணுவோம். சோ இந்த ஒரு இது வந்து ஹேஸ் தான் வரும். ஒண்ணுதான் பிளாசா ஹேஸ், ஒண்ணுதான். ஒரு பிளாசாக்கு ஒரு இடத்துக்கு மேல இருந்தா ஹேவ் போட்டுருக்கணும். நோட் பண்ணிக்கிங்க. நீங்க சி சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன். ஏ வந்து வரக்கூடாது. 29. அபிராமி மேம், கேர்ஃபுல். Sir, C is the answer, sir. வெரி I குட். went for a walk in the country and saw a farm. அவ்வளவுதான். இந்த அண்டுன்னு போட்டிருக்காங்க. 2 கேட்டகரி ஒரே கேட்டகரி அடிக்கிறீங்க. சிம்பிள் பாஸ்ட். அதனால வெண்ட் ரெண்டுத்துலயுமே பாஸ்ட் இருக்கணும். சில மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அவ்வளவுதான். ஸோ இதை பேசுறப்ப நீங்க அப்ளை பண்ண பேசுறப்பதான் இது அப்ளிகேஷனே வரும். வாவ், இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாரு, அங்கேயும் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றாரு. பிரமாதம். ஸோ இந்த கண்ட்ரி வந்து இந்த நாடு கிடையாது. கண்ட்ரி ஐ வென்ட் ஃபார் எ வாக் இன் த கண்ட்ரின்னா நார்த்து நடக்கல, கிராமத்துல நடக்கிற
அப்புறம் அந்த கிராமத்துல இருந்த பண்ணையை என்னால பார்த்தேன் நானு அப்படின்னு ரொம்ப முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கொண்டு வரணும். கண்ட்ரி நாடு கிடையாதுங்க, வில்லேஜ். சூப்பர். 30 புவனேஸ்வரி, கேர்ஃபுல். Yesterday was much hotter than today. பியூட்டிஃபுல். மனுஷன் வந்திருக்கு. மோர் ஹாட்னு நம்ம படிக்க முடியாது. ஹாட்டர் ஹார்டஸ்ட் தான். மோர் ஹாட் ஜென்ரலா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஹார்டஸ்ட் வராது. ஏன்னாக்கா அவங்க வந்து 2 விஷயத்த கம்பேர் பண்றாங்க. நேத்தியோட நேத்தியோட வெதர், இன்னையோட வெதர் 2த்தையும் கம்பேர் பண்றப்ப ஸ்டேஜ் 2 தான். மச் ஹார்டர். வெரி குட் ஜாப், வெரி குட் ஜாப். மச் ஹார்டர், மச் பெட்டர். சூப்பர். 31 சுமதி மேம். She is taller than her brother. அவ்வளவுதான். she is taller than her brother. அவளையும் அவளுடைய பிரதரையும் கம்பேர் பண்றாங்க. அதனால ஸ்டேஜ் 2 தான் வருவது, கம்பேரிட்டிவ் தான் வரும். தேன் வேற இருக்குது, தெளிவா இருக்குது. டாலஸ்ட்ல டாலர் தான் வரும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது. 32 புது சுமதி மேம். She is smaller than her sister. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். நம்ம குயிக்கா பாஸ் ஆன் பண்ணிடலாம். she is smaller than her sister. அவளையும் அவளோட சிஸ்டரையும் கம்பேர் பண்றாங்க. சூப்பர். கேர்ஃபுல். 33 அபிராமி மேம். Sir, B is the answer, sir. அப்படி பண்ண மாட்டாங்களே. I am the youngest in the class. யங்கஸ்ட் தான். போஸ்ட் போட மாட்டாங்க. Okay, I am the youngest in the class. Okay. So I am the youngest in the class. Eldest Sir, youngest. I am the most youngest. அது வராது. வராது. யங்கஸ்ட் தான் வரும். ஏன்னா அந்த யங்குன்னு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சிங்கிள் சிலபிளா இருக்கிறப்ப ரூல் என்னன்னா மோஸ்ட் போடக்கூடாது. Okay. மோஸ்ட் யங்கஸ்ட்னு போட்டா அதை இந்தியால நம்ம ஜென்ரலா அப்படி எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும்னு நினைச்சிட்டு பேசணும். அப்படி யங்கஸ்ட் தான் கரெக்டான இங்கிலீஷ். I am the youngest in the class. Okay. Yes, sir. ஓகே. 34 சுமதி மேம். Last Last week was week was. Okay, ma'am, you carry on. யார் வேணாலும் சொல்ல, ஒண்ணும் ப்ராப்ளம். நான் பழைய சுமதி மேம் இல்ல அப்படி சொல்லணும். okay. நான் புது சுமதி மேம்னு சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஓகே. Okay, so last week was busier than this week. அவ்வளவுதான். then Yeah. வரும். பிஸி வந்து சிங்கிள் சிலபிள்ங்கிறதால மோர் பிஸி வராது. பிஸிங்கிறது ஒரே சிலபிள். சோ பிஸியர் அப்படின்னு சிலபிள் வர்றப்ப நான் சொல்றேன் நான் என்னன்னு. அது ரொம்ப யோசிக்க வேணாம். பிஸியர்னு போட்டுக்கணும். பொதுவா மோர் பிஸி வந்து ஜெனரலா சொல்ல மாட்டாங்க. 35 புது சுமதி மேம். கேர்ஃபுல். He doesn't got any sisters. இப்ப ஏன் அங்க பேசிக்ல மிஸ்டர் காட் வந்து என்ன B2 B3ல தான் வரும். நீங்க Yes, sir. அதெல்லாம் சொல்லலாம். டஸ்லாம் இது He காட் hasn't got any sisters, sir. அவ்வளவுதான். அப்ப அந்த காட் வந்து B3ல வர்ற காட்டு அது கரெக்டா பாத்துக்கணும். B2ல வந்தா கூட டஸ்ஸும் வராது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஹேஸ்ன்னு தான் வரும். இதுல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னாக்கா ஹேவ் தப்பு பண்ணுவாங்க. ஹேஸ்க்கு பதிலா ஹேவ் போட்டுருவாங்க. அது பேசிக் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அட்வான்ஸ் லெவல்ல இது கரெக்டா பிரிக்கிறப்ப அந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. he hasn't got any sisters. அந்த செகண்ட் இதுல தான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இந்த ரெண்டாவது அட்வான்ஸ் லெவல்ல வர்றப்ப தான் அதை நீங்க கரெக்டா ஸ்பிளிட் பண்ணாம விட்டீங்க. திருப்பி புது சுமதி மேம். 36 Do you have any bread? அவ்வளவுதான். இந்த இடத்துலயும் காட் வராது. ஏன்னா நீங்க டூ பிரிச்சு வேற எடுத்தீங்கன்னா காட் எப்பயுமே வந்திருக்க முடியாது. கெட்டு வேணா வரலாம். அந்த கெட்டிங் கிடையாது. அருமையா ஹேவ ரெண்டா பிரிச்சாங்க. டூ பிளஸ் ஹேவ், அந்த டூ யூ ஹேவ், யூன்னு இருக்கிறதுனால ஹேவ் வருது. வெரி குட். சூப்பர். 37 புவனேஸ்வரி. My homework is the worst in class. A, B, or C, or D? ஏவா பியா சியா டியா? A, sir. வெரி குட். Worst. Worst, bad, worst. Superlative வருது. level 3. Super. 38 புவனேஸ்வரி again. Careful.
ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டுங்க. The exercise is the most difficult in the book. வெரி குட். இந்த புக்ல ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் இருக்கிறதுலே கஷ்டமானது. வெரி குட். அவங்க பாக்கி உள்ள எல்லாத்தையும் கம்பேர் பண்றாங்க, வேற எதையும் கம்பேர் பண்ணல. அதனால இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட். சூப்பர் ஆன்சர், சூப்பர். புது சுமதி மேம் 39. One second, sir. Call வருது. Left ஆயிக்கிறேன். ஓகே ஓகே. எஸ் சுமதி மேம். புது சுமதி மேம். Okay. I am the most intelligent. I am the most intelligent. Very good. I am the most intelligent. Super. Abraham ma'am 40. Sir, B is the answer, sir. Very good. University. It's the university founded in 1965. It's one of the oldest in Europe. One of the oldest in Europe. Year முன்னாடி வர proportion in. Super. Super. பழைய சுமதி மேம் 41. I have got a book from Mark Twain, sir. மார்க் ட்வைன் ஒரு பெரிய ஆத்தர். அவரே உங்க கையில கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க சார். I have got a book. அவர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? அவர் உயிரோட இல்லையே, ரொம்ப வருஷம் ஆச்சு. Okay, okay. One second, sir. I have got a one second, sir. மறைக்குது. I have got By a A. book. நல்லா பாத்துக்கணும். எங்கேயோ தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா சுமதி Yes, மேம். sir. By வருமாங்க சார். By. மார்க் ட்வைன்னா ஒரு பெரிய ஃபேமஸ் ஆத்தர். 2-3 செஞ்சுரி போயிட்டாரு. அவரால எழுதப்பட்ட புக் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. I have got a book by Mark Twain. அப்படிப்பட்ட பெரிய ஆத்தரோட புக் என்கிட்ட இருக்குது. நான் வாங்கியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட இருக்குது. I have got a book from Mark Twainனா இப்ப வர்றாரு ஒரு பெரிய லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரிக்கு ஒரு ஆத்தர் வர்றாரு. அவர் புது புக்கு போடுறாங்க. ஓகே. நீங்க போய் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அந்த புக்கு அவர்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அப்பதான் I got a book from Mark Twain. I am getting a book from Mark Twain அப்படி சொல்லலாம். I have gotனா வாங்கி வச்சிருக்கேன், மார்க் ட்வைன் எழுதுனது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் வராது, பை தான் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 42 அபிராமி மேம் 42. Help me with my homework. ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க் தான். நம்ம இன்னு ஆணு அதெல்லாம் போட்டுக்கூடாது. அந்த இல்லுங்கிற மீனிங் வர்ற மாதிரி இன்டியனைஸ் பண்ணக்கூடாது. ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க். வெரி குட், வெரி குட். நோட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஆல் ரைட். புது சுமதி மேம் 43. These exercises are the most difficult in the exam. These exercises are the most difficult in the exam. Almost எக்ஸாம்லயே ஏகப்பட்ட எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. அதுல இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த எக்ஸசைஸ்கள் the most difficult. சூப்பர். 44. புவனேஸ்வரி அவைலபிள்னா சொல்லுங்க. ஆல் ரைட். பழைய சுமதி மேம் நீங்க சொல்லிடுங்க. His exam marks were the baddest for the several months. So the baddest for several months. பாருங்க அவங்க அந்த இதுலயே இன்டெலிஜென்ஸ்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க, 2 போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி ஒரு வார்த்தை இல்ல. அதுதான் யோசனையா இருக்கு சார். 2 இது போட்டிருக்காங்க. Sir, his exam marks were the worst for several months. கரெக்ட். பேடர், பேடஸ்ட் ரெண்டுமே வார்த்தை இல்ல இங்கிலீஷ்ல. அப்படி ஒரு வார்த்தை இல்ல. அதுதான் யோசிச்சிருக்கேன் சார். அந்த வேர்டை பார்த்தோன்னே எனக்கு டவுட் ஆயிடுச்சு, என்ன எதுக்கு அண்டர்லைன் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு. ரைட். அது இன்டெலிஜென்ஸ் ரிமூவ் பண்ணி விடணும். நான் அப்படியே வச்சிருந்தேன். எப்படி கான்செப்ட் வைஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வேர் தி வர்ஸ்ட் ஃபார் செவரல் மந்த்ஸ். குட். Worst for several months. சூப்பர். புது சுமதி மேம் 45 கேர்ஃபுல்லா இருக்கணும். புது சுமதி மேம் ட்ரை பண்ண முடியுமா? Sir, sir, எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல சார். Have you got any rice? இப்ப பாருங்க, have you got பாத்தீங்கன்னாக்க யூக்கு முன்னாடி have வந்திருக்குது. haveக்கு அப்புறம் haveக்கு அப்புறம் இன்னொரு have வராது. have you have வராது. ரைட். have you had சாப்பிடுறத பொறுத்து இருக்கு. இது அரிசி கேக்குறாங்க, சாப்பாடை சொன்ன அரிசி.
சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. ரைட்? இப்ப பாரு ஹேவ் யூ ஹேட்னா அரிசியை சாப்பிடுறது. அரிசியை சாப்பிட்டியான்னா அரிசியை நம்ம சாப்பிட மாட்டோம். பாருங்க ஹேவ் யூ போட்டிருக்காங்க, இன்னொரு ஹேவ் வராது. ஸோ ஆன்சர் வந்து பி தான். இந்த பி V2B இல்ல V3B. கெட், காட், காட். ஹேவ் யூ காட் எனி ரைஸ்? அரிசி ஏதாவது வச்சிருக்கியா நீ? நான் சமைக்கணும், அந்த அரிசி எனக்கு வேணும், அரிசி வச்சிருக்கியா? இது புரியுதுங்களா மேம்? சுமதி மேம்? Yes, sir. Okay, sir. ரைட். அதுக்கு அவங்க வந்து இதா இருக்குன்னாங்க. இது கரெக்டா அந்த 2 ரூலையும் அப்ளை பண்ணணும். யூங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி ஹேவ் வந்து இது இருக்குது, காட் இருக்கு. புவனேஸ்வர் இதுல மெயின் வேர்ப் என்னங்க? மெயின் வேர்ப் என்னங்க 45ல? got, வெரி குட். சப்போர்ட்டிங் வேர்ப் have, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அந்த பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா கரெக்டா பண்ணிடலாம். வெரி குட், வெரி குட். 46 திருப்பி புது சுமதி மேம் ட்ரை பண்ணுங்க. 46 Bill hasn't got any friends. அவ்வளவுதான். எனி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு, எனி வருது, நெகட்டிவ்ல போடணும். பில்லுக்கு அப்புறம் ஹேஸ் தான் வருங்க, ஏன்னா காட் அதுக்கப்புறம் வந்திருக்கு. காட் மெயின் வெர்ப், V3 ஹேஸ். அதே ரூல், அந்த 2 ரூலையும் அப்ளை பண்ணா வந்துருச்சு. வெரி குட். Thank you, அப்புறம் sir. 47 Sir, C is the answer. Last week was busier than this week. முன்னாடியே இது பார்த்ததுதான், இருந்தாலும் வெரி அது இன்னொரு கான்டெக்ட்ல வந்திருக்கு. வெரி குட். பிஸியர், மோர் பிஸின்னு வராது. பிஸிங்கிறது ஒரே சிலபிள்ல சொல்லிடலாம், அதனால மோர் வராது. அஃப்கோர்ஸ் த பிஸியஸ்ட் வராது. பிஸிங்கிற பாசிட்டிவ் வராது. பிஸியஸ்ட் அப்படிங்கிற சூப்பர்லேட்டிவ் வராது. லெவல் 2 உள்ள கம்பேரிட்டிவ் தான் வரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் a second. Should be able to get it done. Bhuvaneshwari 48. hey, you are dash employee in our firm. Firm படிக்கணும். Firm. Firm. Hey, you are the youngest employee in our firm. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஏவா பியா சியா டியா? D, sir. வெரி குட். ஃபர்ம்னா என்ன அர்த்தங்க? Company. கம்பெனி. அது மட்டும் தானா? Strong. Group, sir, group. மீனிங் இருக்கு. அவங்க சொன்னது கரெக்ட். ஒண்ணு வந்து ஃபர்ம்னா ஸ்ட்ராங், அந்த மீனிங்ல இங்க வரல. ஃபர்ம்னா கம்பெனி. இப்ப பாருங்க, ஃபர்ம்னா கன்சர்ன் போடலாம். இந்த கன்சர்னுக்கு 2 மீனிங் இருக்கு. கன்சர்ன்னா கம்பெனி அப்படி வந்துருங்க. ஆர்கனைசேஷன், கம்பெனி. கன்சர்னுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, என்னது? Concern. Your concern. ஒண்ணு வந்து கன்சர்ன்னா ஒரி பண்றது. ஐ எம் கன்சர்ன்ட் அபௌட் இட். கன்சர்ன்டு ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அப்ப கன்சர்ன் என்ன? கன்சர்ன் ஸ்டாஃப். கன்சர்னுக்கு பாருங்க எத்தனை மீனிங் இருக்குன்னு. கன்சர்ன்டு ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ங்கற வெரி மாதிரி. குட். ரெஸ்பெக்டடுக்கு 2 மீனிங் இருக்கு. ஆகா, அந்த ரெஸ்பெக்டட், ரெஸ்பெக்டட் சொன்னாங்க. இந்த கன்சர்னுக்கு ரெஸ்பெக்டட், அது மதிப்புக்குரிய ரெஸ்பெக்டட் இல்ல, சம்பந்தப்பட்ட. வா, இந்த ரெஸ்பெக்டட் இருக்கு இல்லையா, கன்சர்ன், ரிலேட்டட், அப்ரோப்ரியேட். நோட் பண்ணிக்கிங்க. இது எப்படி புரிய வைக்கலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி வார்த்தை ஃபிர்ம், கன்சர்ன்லாம் யூஸ் பண்றப்ப ஏகப்பட்ட வார்த்தை மல்டி லேயரா இருக்கும். புவனேஸ்வரி, இந்த ஒரு கன்சர்னுக்கு என்ன மீனிங்? இந்த கன்சர்னுக்கு என்ன மீனிங்? ஓகே, அவங்க இது வரட்டும். சுமதி மேம், பழைய சுமதி மேம், கன்சர்னுக்கு என்ன மீனிங்? The company in Portuguese. அதே மாதிரி அந்த கன்சர்ன் ஒரின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஒரு கன்சர்னுக்கு என்ன மீனிங்? அருமையா ரெஸ்பெக்டட்னு சொன்னாங்க. என்ன மீனிங் ரெஸ்பெக்டட்னா?
மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய இல்ல. respected. இந்த ரெஸ்பெக்ட் அப்படியே போடலாமா? இந்த ரெஸ்பெக்ட், இந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது அப்ரோப்ரியேட், பொருத்தமான, தேவையான, சம்பந்தப்பட்ட. இன்னொரு ரெஸ்பெக்ட் இருக்கு, என்னது? இதுதான் மரியாதை. ஹானரபிள். எதுக்காக இது சொல்றேன்னா, கேஷுவலா கன்சர்ன் பத்தி யூஸ் பண்ணுவோம், ஆனா நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம் எந்த கன்சர்ன். ஃபேர்மை பத்தி யூஸ் பண்ணுவோம், இன்னொரு இது இருக்கும் அப்படின்னு. நம்ம படிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு இன்னொன்னு தெரியலன்னா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முழுமை அடையாது. அருமையா அவங்க கன்சர்ன் ரெஸ்பெக்ட்னு சொன்னது. இந்த ரெஸ்பெக்டுக்கு 2 மீனிங் இருக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட கன்சர்னுக்கு ஒரு 2-3 மீனிங் இருக்கு. கன்சர்ன்ங்கிறப்ப இது வருது. ஸோ இதுல வந்து இது நோட் பண்ணிக்கங்க, மட்டும் குயிக்கா நோட் பண்ணிக்கங்க. ஹோப்ஃபுல்லி இதை நீங்க இது பண்ணிக்க முடியணும். நம்ம இந்தியன் ப்ரொனன்சியேஷன் ஃபிலிம்லாம் படிப்போம், ஃபர்ம்னு படிக்கணும். We'll go back. Try to complete the full concept முடிக்கல பார்க்கலாம். Right. 49. புவனேஸ்வரி இந்த பெயர் சொல்லுங்க. புதுசு She is taller than her elder sister. She is taller than her elder sister. Never be a. Yes, sir. She is taller than her. Thenங்கிற மாதிரி படிச்சீங்க. She is taller than her Then elder sister. இது வந்து யூகேல எல்டர்மாங்க, யூஎஸ்ல ஓல்டர்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓல்டர் சிஸ்டர்மாங்க யூஎஸ்ல எல்டர்ங்கிற வேர்டு இங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அது முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்ல வந்து ஓல்டர் கொடுத்தாலும் ஓகே தான், எல்டர் கொடுத்தாலும் ஓகே. அதுக்காக சொல்றது. எஸ், புது சுமதி மேம் 50. Yesterday it was colder than the day before yesterday. அது எப்படி படிக்கணும்? Yesterday it was Day cold. before yesterday. The day before yesterday ஒரே இதுல அடிக்கணும். ஒரே இது. இன்னொரு வாட்டி படிங்க மேம், புது சுமதி மேம் படிங்க. Yesterday it was colder than the day before yesterday. Colder than, அதை மட்டும் ஒண்ணா படிச்சுட்டு yesterday The day before yesterday. the day before yesterday the 4 words ஒரே ஸ்ட்ரெச்ல படிக்கணும். The day before yesterday என்ன புரியுது நம்ம? முந்தா நாள் சார். முந்தா நாள். அவ்வளவு. முந்தா நாளுங்கிற வார்த்தை நேத்தியை விட முந்தா நாள். நேத்தியை விட முந்தா நேத்தியம்பாங்க சில ஏரியால. நேத்தியை விட முந்தா நேத்தி வந்து கோல்டா இருந்தது. அப்ப அது 2 டேவை கம்பேர் பண்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரைட். 51 திருப்பி புது சுமதி மேமே கேட்கலாம். 51 எப்படி ட்ரை பண்றாங்கன்னு பார்ப்போம். Okay, sir. Nancy's car is more expensive than mine, but Ben's car is the most expensive car. வெரி குட். வா, நான்சி காரையும் என் காரையும் கம்பேர் பண்றப்ப நான்சியோட கார் வந்து கொஞ்சம் அதிகமா காஸ்ட் இருக்குதுன்னு கம்பேரிட்டிவ்ல சொல்லுவேன், ஸ்டேஜ் 2. பட் பென்னோட கார் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கார். ஸோ இது ஸ்டேஜ் 3. ஸோ சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வெரி குட், குட் ஜாப், வெரி குட், சூப்பர். அப்ராஹிம் 52. Your essay was better than Jim's, but it was worse than Mary's. அவ்வளவுதான். ரெண்டு இது கம்பேர் பண்றாங்க. அதனால இந்த பெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப கரெக்டா போடணும். பி வந்து ஆல்ரெடி இன்டெலிஜென்ஸ் மூலமா ரிமூவ் ஆயிடுச்சு. வெரி குட் ஜாப். ஏ வந்து ரெண்டுமே கம்பேரிட்டிவ் தான், ரெண்டுமே ஸ்டேஜ். சூப்பர் சூப்பர். ஓகே. 53 புவனேஸ்வரி 53. கேர்ஃபுல். new houses are dash than old ones. கேர்ஃபுல். New houses are more modern and cleaner than ones. வெரி குட். ரொம்ப கான்சியஸா அருமையா பண்ணிருக்காப்ல. வெரி குட். 53 வந்து மாடர்னுக்கு வந்து மோர் மாடர்ன் வருது, கிளீனுக்கு வந்து கிளீனர்னு வருது. அண்டுங்கிற சேம் கேட்டகரி. லெவல் 2. சூப்பர் கம்பேரிட்டிவ். தட்ஸ் குட் ஜாப். இந்த சுதாரிப்பு இருந்தாலே போதும்.
Very, very nice. Super. புது சோதி 54. Has ஏன் she பேசுறாங்க? got பதில் சொல்றாங்க. okay, sir. Okay. Has she got a new job? Yes, she does. ஆகா, திருப்பி இன்னொரு வாட்டி படிங்க சுமதி மேம். Um, சப்போர்ட்டிங் sir, அந்த காலத்தை குறிக்குது. அந்த காலத்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது. does she got a new job? Yes, she எப்படி does. வரும்? எப்படி வரும்? டஸ் வெளில எடுத்தீங்கன்னா காட்டி எப்பயுமே எதுவுமே வராதே. Has she got a புவனேஸ்வரி ஹெல்ப் பண்ணுங்களேன். 54. Have Does or must? she have a new job? இன்னொரு Yes, வாட்டி she does. புவனேஸ்வரி இன்னொரு வாட்டி. Does she have a new job? Yes, she does. அவ்வளவுதான் சுமதி have மேம் அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு இல்லைங்களா, அது காலத்தை குறிக்கிறது. அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. எஸ் ஷி டஸ் அப்படின்னா டஸ்ஸோ டஸ் நாட்டோ ஏதோ ஒண்ணுதான் அங்க வரப்போகுது ஃப்ரண்ட்ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டஸ்ஸுக்கு அப்புறம் வந்து காட் இருக்கு. பியை ரிமூவ் பண்ணிடலாம் இமீடியட்டா. ஏன்னாக்கா கெட் காட்ல V2 V3 தான் யூஸ் பண்றாங்க. நம்ம டூவோ டஸ்ஸோ டிட்டோ பிரிக்கிறோம்னா பிரிச்சதுக்கு அப்புறம் V1 மட்டும்தான் வரும். ஸோ V1 உள்ளது வந்து ஹேவ், அப்புறம் டஸ். ஸோ சிக்கும் டிக்கும் தான் ஃபைட்டுங்க. இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா டிக்கு போயிடுவீங்க. இது புரியுதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க சுமதி மேம், புது சுமதி மேம். Sir, one time repeat பண்ணுங்க sir. ஆல் ரைட். என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். பழைய சுமதி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏ என்ன சொல்ல, பி எதனால டி வரும்? சரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே சார். Does she have ஃபர்ஸ்ட் மெயின் வெர்ப் என்ன கொண்டு வருவீங்க, ரெண்டாவது பண்ணுவீங்க? சார் மெயின் verb வந்து have சார். does வந்து சப்போர்ட்டிங் verb. ஹேவ் வந்து எதனால மெயின் வெர்பா சூஸ் பண்றீங்க? இந்த சாய்ஸ் கொடுக்குறப்ப எதனால ஹேவுக்கு போறீங்க நீங்க? அவங்களுக்கு புது வேலை இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க, அதனால அது எப்படி நீங்க சொல்றது? என்ன பார்த்துருக்கீங்க? அதுல இந்த மெயின் வெர்பா போறதுக்கு கெட்டு காட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அங்க பிரிச்சது தப்பா இருந்துதான் தெரியுது உங்களுக்கு இல்லைங்களா? எஸ் டஸ் பிளஸ் காட்னு வரவே வராது அப்படிங்கிறது. எஸ் சார் எஸ். ஹேஸ் காட் ஏன் வராது? அங்க டஸ் ஆன்சர்ல டஸ் வந்ததுனால ஹேஸ் வராது சார். டஸ் வரல அதனால ஹேஸ் வராது. அப்புறம் டஸ் வெளில எடுத்ததுக்கு அப்புறம் காட் கிடைக்காது, பி வந்து இருக்காது. எஸ் சார். டஸ் காட் வராது. அப்புறம் டஸ்க்கு அப்புறம் பிளாங்க், ரெண்டாவது இது பிளாங்க்ங்கிறாங்க. பிளாங்க் இருக்க முடியாது, வெறும் டஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஹேவ் அப்பதான் நம்ம ஃபைனலைஸ் பண்றோம், மெயின் வெர்பா எடுக்கிறோம். ஹேவ் ரெண்டாவது வச்சா டஸ் பிளஸ் ஹேவ் வருது சி, பிகாஸ் ஹேஸ்ல இருந்து ஹேவா மாறி ஹேவ் ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம், டஸ் பிளஸ் ஹேவா வருது. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. இது பிராக்டிஸ் பண்ண வந்துடும் மேம். உங்களுக்கு என்னன்னா அந்த டென்ஸ்ல வந்து தெளிவா இருக்கணும். டஸ் ஷி ஹேவ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். ஆனா ஹேஸ் ஷி காட்னு வந்தாக்கா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அந்த ஹேஸ் ஷி காட்னு போடுற அளவுக்கு பி ஆன்சர் பண்ணல. பி வந்து ஸ்ட்ரைட்டா டசன் கொடுத்ததுனால ஷி டஸ்ன்னு பி வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க. ஷி டஸ்ன்னு சொல்லி சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லிட்டாங்க. பிங்கிறது நான் பேசுற பிஏ சொல்றேன். அதனாலதான் நீங்க வந்து இங்க வந்து டஸ்ஸும் ஷீயும் தான் வரணும். அந்த ரெண்டு ரூலை நீங்க அப்ளை பண்ணணும். ஒண்ணு இந்த டென்ஸோட ரூல், அப்புறம் ஸ்பிளிட் ரூல். ஃபர்ஸ்ட் டென்ஸோட ரூல் சிம்பிள் ப்ரெசென்ட்டா ப்ரெசென்ட் பர்ஃபெக்டான, அப்புறம் அந்த சப்போர்ட்டிங் வெர்பை ஸ்பிளிட் பண்ற ரூல். ஸோ டென்ஸ் ரூலும் ஸ்பிளிட் ரூலையும் அப்ளை பண்ணணும். நம்ம பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சுமதி மேமே ட்ரை புது சுமதி மேம் 55 ட்ரை பண்ணுங்க. Have they got any problem? No, they haven't. அவ்வளவுதான். அந்த ஹேவ் அப்படியே வச்சிருக்கீங்க, ஹேவ கொண்டு வரீங்க, நோ தே ஹேவிங். அப்ப ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? Yes sir. Have they got. இப்ப சொல்லுங்க, have they got any problemsல மெயின் வெர்ப் என்னங்க? Sir, இதுல Have they got காட்ங்கிறது கரெக்ட். Have they got any problemsல மெயின் வெர்ப். supporting verb வந்து have sir. வெரி குட். மெயின் வெர்ப் Have got sir. got. No they don't, they have it. இதுல have வந்து என்ன வெர்புங்க? ஒண்ணும் இல்ல. இதுல இதுவும் main சப்போர்ட்டிங் verb வெர்ப் sir. தான். இதுவும் சப்போர்ட்டிங் வெர்ப். என்னன்னா மெயின் வெர்ப் அவங்க சொல்லல, அவ்வளவுதான். சப்போர்ட்டிங் வெர்ப் சொன்னா டைம் இருக்கு. மெயின் வெர்ப் நீங்க அந்த மெயின் வெர்ப் அப்படியே எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. தே நோ தே ஹேவன்ட் இருக்குல்ல, அதுவும் ஒண்ணுதான். நோ தே ஹேவ் நாட் காட்னு சொன்னாலும் ஒண்ணுதான்.
அந்த காட் அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் சப்போர்ட்டிங் வெர்பு டயத்தை சொல்லுது. அந்த காட் அங்கேருந்து நீங்க எடுத்துங்கன்னு சொல்றாங்க, ஷார்ட் பண்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல ஹேவ் okay. சப்போர்ட்டிங் தான் இருக்கு. ஏன்னா சொல்லாம சொல்லப்படுற மெயின் வெர்பு வந்து காட் தான் இங்கேயும். புரியுதுங்களா? புரியுது. சோ I அதே understood, sir. அவங்க வந்து மெயின் வெர்பு சொல்லாம விடுறாங்க. 56 இப்ப திருப்பி இதை அப்ளை பண்ணுங்க சுமதி, புது சுமதி மேம், திருப்பி அப்ளை பண்ணுங்க. 56 கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். நல்லா பாருங்க, எய்தர்லாம் யூஸ் பண்றாங்க. இது மாதிரி தான் அதுவும். இது இல்லைன்னா அதுவும் இல்லை, இது இருக்குன்னா அதுவும் இருக்கு. 56 அது இன்னொரு ரூல் அப்ளை ஆகுது. எது இல்லைங்கிறத தூக்கி போட்டுருங்க மேம் சுமதி மேம். எது தேவையில்லைங்கிறத படான்னு தூக்கி போடுங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்க வந்து ஈஸியா கொண்டு போயிடலாம். சார் மாயாக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? மாயா ஒரு பெண், ஷீக்கு அப்புறம் இந்த வார்த்தை வராது அப்படின்னாலே 2 அடிபட்டு போயிடும். அபிராமி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த 2 வராது ஃபர்ஸ்ட்? Sir, வராது sir, sir. அது have காட் வந்து வராது, does does வருது. வராதுங்க sir. டஸ் கூட வரலாம் கிராமட்டிக்கலா, காட் Got வந்ததுனால இருக்கங்காட்டி does வராது. வராதுங்க sir. அதனால வராது. அப்ப ஏவும் வராது, டியும் வராது, சியும் வராது. Maya hasn't got a camera and she Doesn't. doesn't have a car either. இப்ப புது சுமதி மேம் தமிழ்ல சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றாங்க? மாயா கிட்ட அவ அவகிட்ட கேமரா இல்ல. She அவங்க doesn't கேமரா வச்சில்ல, அவங்க கேமரா கேமரா வச்சில்ல. அப்புறம் அவகிட்ட காரும் இல்ல. அவர்கிட்ட காவலும் இல்லை. எய்தர் தனியா போட்டு, எய்தர் போட்டு 2+have தனியா போட்டு இங்க ஹேவ் மெயின் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க காட் மெயின் வேர்பை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த காட் மெயின் வேர்புக்காக நீங்க வந்து ஹேஸ் இன் காட் அ கேமரா அப்படின்னு போட்டிருக்கீங்க, ஹேஸ் போட்டிருக்கீங்க. இங்க ஹேவ் மெயின் வேர்புக்காக ஜஸ்ட் அவ்வளவுதான். அது பேசிக் ரூல தான் அப்ளை பண்றீங்க. ஸோ டெக்னிக்கலா ஹேஸ் காட்டுக்கும் ஹேவுக்கும் ஒரே மீனிங் தான். ஆனா எதை மெயின் வேர்பு சப்போர்ட்டிங் வேர்பு யூஸ் பண்றது தான் அவங்க மாத்திருக்காங்க. எய்தர்னு வர்றதுனால வச்சு அப்படி சொல்றாங்க. கேமரா அவள்கிட்ட இல்லை, அவள்கிட்ட காரும் இல்லை. கேமரா அவ வச்சிருக்கல, காரும் அவள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது. வெரி வெரி குட், குட் குட் அட்டெம்ப்ட். 57 அபிராமி மேம் 57. She dived into the lake and went out of the water quickly. அவ்வளவு அந்த இன்டு தான், அவுட் ஆஃப் த வாட்டர் தான். ஸோ த ஆன்சர் வந்து ஏ தான் வரும். சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி 58 கேர்ஃபுல். Who can run first down and under the hill? ஓ இப்படி அண்டர் தி ஹில் எப்படி வரும்? அண்டர் தி ஹில் தானே இருக்குது. மலைக்கு கீழே போக முடியுமா? D is. இது அண்டின் வந்திருக்கு. அண்டின் வந்தா 2 கேட்டகரிஸ். ஹில்லுன்னு இருக்கு, அண்டின் இருக்கு. 2 பிக் வேர்ட்ஸ் இருக்குது. புவனேஸ்வரி முடிச்சிடலாம். 8 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். 4-5 கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். புவனேஸ்வரி அண்டு இருக்கே, அண்டு இருக்கே. Down சார். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வரும், ரெண்டாவது என்ன வரும்? மேம் சொல்லிட்டாங்க எல்லாம். Who can run fast up and down the hill? Up and down. ஓ அது கூட மைண்ட் உங்களுக்கு பிளாக் பண்ணிருக்கலாம், வேற வார்த்தையே படிச்சது. ஓகே ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு ஏரியா மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. Who can run first? சுமதி மேம். Who can run first up and on the hills? ஓ Up and down the hill also. அப் அண்ட் டவுன். முன்னாடி அபிராமி மேம் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது.
இல்ல புவனேஸ்வரி அப் அண்ட் டவுன் சொன்னாங்க. நீங்க சொல்ல நைட்ன்னு சொல்லாதனால நான் இப்போ மாத்தி ஓ சொன்னேன். அவங்க புவனேஸ்வரி தான் சொன்னது, நான் அபிராமி மேம் சொன்னாங்கன்னு இல்ல நினைச்சிட்டேன். புவனேஸ்வரி அப் அண்ட் டவுன் தான் சொன்னாங்க. சரி அதனால தான் நான் மாத்தினேன் சார் answer. வா 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 ஓகே, அப் அண்ட் டவுன் தான், அப் அண்ட் டவுன் தான் கரெக்ட். அப் அண்ட் டவுன் வேற எதுவும் வராது. ஹூ கேன் ரன் ஃபர்ஸ்ட், அப் அண்ட் டவுன் த ஹில். இப்ப இதுக்கு தமிழ்ல புரியும் இல்லைங்களா? ஆமா சார். யார் வந்து மலையில அப் அண்ட் டவுன் ஃபர்ஸ்ட் ஓட முடியும்னு கேக்குறாங்க சார். அவ்வளவுதான் அவ்வளவுதான், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன். புவனேஸ்வரி சொன்னதை நம்ம சரியா கவனிக்கல நானு. அபிராமி மேம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறதுனால இவங்கள்ட்ட நான் கண்டினியூ பண்ணேன். வெரி குட் வெரி குட், சூப்பர். 59 புவனேஸ்வரி, த கெமிஸ்ட். கெமிஸ்ட் ஆஃப் ஃபார்மசி. The chemist is 2 kilometers from the port. வெரி குட். போர்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஃபார்மசி இருக்குது. த கெமிஸ்ட் இஸ் 2 kilometers from the port. Very good, very good, very good. Abraham மேம் careful. 60. Cairo is located on the banks of the Nile River. Yes, C. on the banks. Super. C is the answer, sir. Very good. Cairo is located on the banks of the Nile River. On the banks of the Nile River. So அது பாத்துக்கணும். இந்த பேங்க் பத்தி முன்னாடி போட்டிருந்தோம், அந்த ரிவர் பேங்க்னு. ஆஃப் த நைல் ரிவர். இது மாதிரி ஒரு காம்போவா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வெரி குட். 61 புதுசு மதி மேம். கேர்ஃபுல். சொல்லிடலாமா சுமதி மேம்? டைம் கன்சென்ட் இருக்கு, பண்ணிடலாம். மொத்தமே 4 கொஸ்டின் தான் இருக்கு, பண்ணிடலாம். சுமதி மேம், டோன்ட் வரி. Don't worry if you get stuck on this. Bhuvneshwari, go with it. Walk along this path Ah, and over the stream. ஆமா, ஓவர் தி ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீமுக்கு மேல பாலம் இருக்குதுன்னு நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். சூப்பர். வாக் அலாங் திஸ் பாத் அண்ட் ஓவர் தி ஸ்ட்ரீம். இந்த பாத் வழியா நடந்து போய் அந்த அருவி மேல போய் கிடக்கணும். ஸோ அருவி மேல அப்ப இது இருக்குது, ஒரு பாலம் இருக்குது. ஸோ வாக் அலாங் திஸ் பாத் அண்ட் ஓவர் தி ஸ்ட்ரீம். சூப்பர் சூப்பர். 61. 62 கொஞ்சம் பார்க்கலாமா இது என்னன்னு? 62 சுமதி மேம், கேர்ஃபுல். Yes, sir. 16. You dash the bus stop and dash is at the farm. Go near Careful. Sir, go past the bus stop and past the bus stop. Where is at the corner? Oh, What is at the corner, sir? வாட்டி வராது, அந்த காம்பவே இல்லையே. கோ பாஸ்ட்னு அழகா சொன்னீங்க. Sir, go past the bus stop. Which is the corner? Which is at the corner? அவ்வளவுதான். பஸ் Which is the corner? கார்னர்ல இருக்க பஸ் ஸ்டாப்பை தாண்டி போங்க, நீங்க நீங்க போய் சேர வேண்டிய இடம் வரும். பஸ் ஸ்டாப்பை பாருங்க, கார்னர்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்பை தாண்டி போங்க. இதை கம்பைன் பண்றாங்க. நீங்க இந்த பாஸ்ட்னு போட்டது கரெக்ட். வேர் இஸ் அட் தி கார்னர். அது கார்னர் எங்க இருக்கோ அங்க கடந்து போங்கன்னு சொல்றாங்கன்றதுனால அந்த வேர் போட்டேன் சார். இல்ல, அது இந்த கம்பைன் பண்றதுதான். இன்னும் 2-3 இடத்துல இது வரும், பாத்துருவோம். வெரி குட். இது கொஞ்சம் டஃப்பானது தான், இதுக்கப்புறம் ஈஸி ஆயிடும். 63 சுமதி மேம். Okay, sir. Drive me to the dash or I will be late my plane. Drive me to the port. Drive me to the airport or I will be the late on my. லேட் இல்லங்க, ஐ வில் பி லேட். I will be late on my plane, sir. ஓ ஓ, Off my plane. இன்னொரு வாட்டி. ஐ வில் பி லேட் டேஷ் மை பிளேன். For my plane. அவ்வளவுதான். ஐ வில் பி லேட் ஃபார் மை பிளேன். தட்ஸ் The ஆல். answer எனக்கு confuse ஆகுது sir. எஸ், டிரைவ் மீ டு தி ஏர்போர்ட். ஐ வில் பி லேட் ஃபார் மை பிளேன். Drive me to the airport or I will be late for my plane. எஸ் எஸ், நீங்க ஆன் மை பிளேன் அது மாதிரி சொல்றது. லேட்டுக்கு அப்புறம் வர்றது இது. மை Yes, பிளேன் கன்சிடர் பண்ணணும், பட் லேட்டா கன்சிடர் பண்ணியே ஆகணும். லேட் ஃபார் மை பிளேன். வெரி குட் வெரி குட். 64 அபிராமி மேம். குயிக். இஸ்மாயில். Sir, A is the answer. சூப்பர். Izmir is the C. Port, hundreds of ships come. Sir, அவ்வளவுதான். 2 dashes, sir. there. 2 days அந்த 2வது டேஸ் வரட்டும். ஒரே நிமிஷம் வந்துடும். ஒரே லாஸ்ட் மினிட்ல எப்படி கொடுக்குது? ஒரே நிமிஷம் முடிச்சிடலாம். we have 2 more. easily we can do it.
அந்த இடத்துல அவங்க கம்பைன் பண்றாங்க பாருங்க. அது Izmir is a seaport where hundreds of ships come to. Super. Yeah. Very nice. 64A அது பாத்துக்கோங்க. 65 Bhubaneswari quick last two தான். முடியுமான்னு பாருங்க டைம். Is there a car? There is. Dash I can park my porch. Porch வண்டி பேரு. My car னே போட்டுங்க. இப்ப I can park my car னே போட்டுக்கலாம். Is there a car? Is there a car park? Yes. Where I can park my Porsche. Where I can park. இன்னொரு சொல்லுங்க. Is there a car? Is there a car park where I can park my Porsche? Very good. இந்த இடத்துல வேறுங்கிறது எங்கே இல்ல அங்கு அந்த மீனிங். எங்கேன்னு மீனிங் இல்ல அங்கேன்னு ஒரு மீனிங். ஒரு கார் பார்க் இங்க ஏதாவது இருக்கா? கார் பார்க் என்னோட காரை நான் பார்க் பண்ணணும். இங்க கார் பார்க் ஏதாவது இருக்கா? Is there a car park where I can park my Porsche? புவனேஸ்வரி ஓகேவா? லாஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? 66 அப்ராமி மேம். Last one, you can do it. We went on picnic to the banks of the Nile River, where is Sea, sir. very beautiful in spring. ஆஹா எங்கேயோ See. இன்னொரு C is the answer. C is the answer. C is the answer. We Which went is on picnic to beautiful the in spring. banks of the Nile River, which is very beautiful in spring. இந்த பேங்க்ஸும் நல்லா அழகா இருக்கும், நைல் ரிவர் அழகா இருக்கும். அதோட பேங்க்ஸுக்கு நாங்க பிக்னிக்காக போனோம். நல்லா பண்ணுங்க சுமதி மேம். அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்லிப். We went on picnic to the banks of the Nile River, which is very beautiful in spring. Abhiram ma'am, good job, very good job, super, very good. நிறைய கான்செப்ட் இது பண்ணோம். புதன்கிழமை இந்த கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்ம அது ஸ்பீக்கிங்க்கு எப்படி கொண்டு வரலாம்னு இதை பார்க்கலாம். இது எல்லா கொஸ்டினுமே நம்ம நார்மல் ஸ்பீக்கிங் கொண்டு வரலாம். We will see. Okay, I will send you this PDF. I will send you this document. Sir, I had a doubt, sir, today. சொல்லுங்க. Sir, we spoke about no, sir, already marriage, wedding. I ஆமா. forgot that, sir. இப்ப The difference between marriage, wedding. வெட்டிங்னா அந்த நாள், அந்த கல்யாண நாள வெட்டிங் பாருங்க. சரிங்க sir. மேரேஜ்ங்கிறது கல்யாண காலம். அந்த function, marriage. ஃபங்க்ஷன்ங்கிறது வெட்டிங். ஓ சரிங்க sir. I went to the wedding function சொன்னாக்க, சரிங்க sir. நேத்து கல்யாணம் இருந்தது, அந்த கல்யாணத்துக்கு நான் அட்டெண்ட் பண்ண போனேன். But Yes, their sir. marriage lasted for 50 years. 50 வருஷமா ஒண்ணா வாழ்ந்தாங்க. Sir, அந்த மீனிங்ல தான் நான் சொன்னேங்க சார் இன்னைக்கு. ரைட். அதாவது நீங்க ஒரு இதுக்கு இன்வைட் பண்றீங்க, மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுவீங்களா, வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க சார். வெட்டிங்க்கு தான் அவங்க இன்வைட் பண்ண முடியும், மேரேஜுக்கு இன்வைட் பண்ண முடியாது. அதுதான் நான் சொன்னேங்க சார். அது தே செட் அப்படியே உல்டா. இல்ல இல்ல. நீங்க வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணீங்கன்னா நான் வரமாட்டேன், மேரேஜுக்கு இன்வைட் பண்ண. கூகுள் பண்ணி பாத்துறீங்களா? ஒரே நிமிஷம் பண்ணி பாத்துறீங்களா? சார் அதுதாங்க சார் எனக்கு உங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. I went for the wedding. I did not go for the marriage. எஸ் சார், எஸ் சார். நீங்க அடிச்சு சொல்லலாம். அவங்க சொன்ன அந்த ஸ்டபர்னஸ்ல ஐ காட் கன்ஃபியூஸ்டு டுடே. நீங்க யார் சொல்றாங்கன்னு பார்க்க வேணாம், என்ன சொல்றாங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியா சில வாட்டி தப்பு பண்ணுவாங்க. எஸ் சார். சரிங்க சார். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. எஸ் சார். தேங்க்யூ. பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சரிங்க சார். ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய சோர்ஸ் வழியா நீங்க பாக்குறப்பதான் உங்களுக்கு தெரியும். எஸ் சார். மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. மேரேஜ்ங்கிறது ஃபுல் லைஃப் இது. எஸ் சார். சோ வெட்டிங்கிறது அந்த ஒரு நாள் தான். கரெக்ட்டுங்க சார். I'll see you day after tomorrow. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you. Thank you. Thank you.